இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது எதுக்கு? அடுத்த கேமுக்கு போலாமா? மீண்டும் மீண்டுமா? என்ன இது? இந்த நாள் அண்ணா அண்ணி லைஃப்ல எவ்வளவு முக்கியமான நாள். அத மெமரபிளா மாத்தணும்லனா. நைஸ், நடத்து. இங்க இருக்க எல்லா கப்பலும் அவங்க வைஃப் எதிர நிக்க வச்சு ஹஸ்பண்ட் கையில ஒரு பெரிய வளையம் கொடுத்துருவோம். உங்க எல்லாருக்கும் ஒரே சான்ஸ் தான். நீங்க கரெக்டா உங்க ஆள் மேல போடணும். மிஸ் ஆயிட்டா அவ்வளவுதான். அருவி, இதெல்லாம் உங்கள மாதிரி சின்ன பசங்க விளையாடுறது. எங்களை விளையாட சொன்னா எப்படிமா? அத்த, இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்க கூடாது. இப்ப நான் தான் இங்க ஆர்கனைசர். அதனால நான் சொல்றத தான் நீங்க எல்லாரும் கேட்கணும். சரி சரி. இப்போ என்ன இந்த வளையத்தவளுக்கு போடணும் அவ்வளவுதானே? பெரியப்பா, அங்க இருந்து போடணும். அங்க இருந்தா இங்க இருந்து போடுங்க. எஸ். வாங்க மாமா, வாங்க. வாங்க. அப்பா. போறேன். இந்தாங்க மாமா. இப்ப அடுத்ததா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மோஸ்ட் வாண்டட் பேர் அண்ணனும் அண்ணியும் விளையாட போறாங்க. வாங்க நீ. அண்ணா, அண்ணி கண்ணுல தெரியற லவ் பாருண்ணா. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதண்ணா, ப்ளீஸ்ண்ணா. மியூசிக். 1 2 3. ஐயோ, சாரா ஏன் இன்னும் ரிப்ளை பண்ணாம இருக்கா? வெனிலா, நீ வருண பத்தி சொல்லு. வருண நான் முதல்ல பிளைண்ட் ஸ்கூல்ல தான் பார்த்தேன். அவரை பார்க்கும் போதே மனசுல இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அடுத்தடுத்து நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். மீட் பண்ணும் போதெல்லாம் எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சு. வருண பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை கோவில்ல அவர் எனக்கு குங்குமம் வச்சு விட்டாரு. அது ஆக்சிடென்டா நடந்திருந்தாலும் அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இவர்தான் எனக்கு வாழ்க்கை துணையா வரணும்னு. வருணுக்கு அவரோட குடும்பம் தான் உலகமே. அவர் பசி தாங்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் அம்மா சமைச்ச சாப்பாடுன்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டம். அவருக்கு பைக்ல ரொம்ப தூரம் லாங் டிரைவ் போறது, பைக்ல சுதந்திரமா பறவை மாதிரி பறக்கிறது, நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? வருண் ரொம்ப நல்ல உழைப்பாளி, படைப்பாளி. அவருக்கு டிசைனிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ண டிசைன் எல்லாம் காலத்துக்கும் ஜெயிச்சு நிக்கிறதுக்காக அவர் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அவர் ஒரு தலை சிறந்த டிசைனரா ஜெயிச்சு நிப்பாரு. வாழ்க்கையில நான் உங்களுக்கு என்னைக்கும் துணையா இருப்பேன். I love you, Varun.
இந்தா இத கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு. அது புடி. கடவுளே, பொதுவா சொல்லி சமாளிச்சிருக்கணும். நல்லா மாட்டிக்கிட்டேன். ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இவ்ளோ லவ்வபிளா இருக்க வெண்ணிலாவை யாருக்கு தான் பிடிக்காது? அம்மா, நம்ம ஃபேமிலியில எல்லாருக்கும் வெண்ணிலானா இஷ்டம் தானம்மா? வேலண்டைன்ஸ் டேங்கிறது லவர்ஸுக்கு மட்டும் இல்ல, நம்ம பிரியமா இருக்கவங்க கிட்ட கூட நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம். அண்ணே ஒழுங்கா சொல்லு. நம்ம ஃபேமிலியில எல்லாரும் வெண்ணிலாவுக்கு நம்ம அன்பை வெளிக்காட்டணும். எல்லாரும் சொல்லுங்களேன். We love வெண்ணிலா. We love We love you, வெண்ணிலா. என்னடி கல்யாணம் ஆனதும் எங்களெல்லாம் மறந்துட மாட்டியே? நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் என் நினைப்பு முழுக்க உங்க எல்லார் மேலயும் தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களும் சொல்ற டயலாக் தான் இது. பார்க்கலாம் நீ எப்படி இருக்கேன்னு. அக்கா, டைம் ஆச்சு, கொஞ்சம் வேகமா போக்கா. போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு மண்டபத்துக்கு வேற போகணும். போலாண்டி, பொறுமையா போலாம். என்ன இப்போ? நீ போறதுக்குள்ள பொண்ணெல்லாம் மாத்திட மாட்டாங்க. நீ ஒன்னும் பயப்படாத. ஏய், அறிவில்ல, பார்த்து வர மாட்டீங்க? ஏய், யாரா நீங்களா? முகத்துல கர்ச்சீப் கட்டிட்டு வந்தா பயந்துருவோமா? அக்கா அக்கா சும்மா இரு, போயிடலாம்க்கா, வாக்கா. நீ ஏன்டி பயப்படுற? என்ன பண்ணிடுவானுங்க இவனுங்க? நீ பேசாம இரு. டேய், யாரா நீங்க? ஏய் வாடா.